முக்குலத்தோர் பெரும்பான்மையாக இந்த முறை பாஜக கூட்டணி தான் வாக்களித்தனர். அதே போல் புறமொழியாளர்களும் பாஜகவை ஆதரிக்க தயாராக ஒரு நிலையில் சீமான் புறமொழியாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை சொல்லி வருகிறார். அருந்ததிய மக்களுக்கு எதிராக விஷத்தை கக்கி வருகிறார் சீமான். இப்படி பலதரப்பு மக்களை அவதூறாக பேசி வரும் சீமானுக்கு ஆதரவாய் பாஜக தலைவர்கள் பேசுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். சீமான் போன்ற பிரிவினவாத தலைவர்களை ஆதரிப்பது மிகப்பெரிய தவறாகும். திட்டமிட்டு தமிழர்களுக்கும் தெலுங்கு பேசும் மக்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் போக்கை உருவாக்கி வருகிறார். சீமானை போன்ற கேவலமானவர்களை ஆதரித்து பாஜக தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறது. அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிற விதத்தில் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக வாக்குகள்லாம் பாஜகவில் உள்ள இந்து நாடார்கள், பாஜகவில் உள்ள முக்குலத்தோர்கள், பாஜகவுக்கு வாக்களித்த தமிழ் ஜாதிகள் எல்லாம் அருந்ததியர் புறமொழியாளர் அந்த டிபேட்டுக்குள்ள சீமானை நோக்கி போயிடுவாங்க. சீமான பாஜக ஆதரிப்பது தவறுன்னு சர்வே கண்ணன் காந்தியவாதி உண்மையை கொஞ்சம் சதிச்சிருக்கிறாரு. முக்குலத்தோருக்கு எதிராக சீமான் எதையும் பேசல. அந்த பல்லர்களை பாண்டியர்களை பேசுனதுக்கு முக்குலத்தோர் எதிர்ப்பு தெரிவித்ததாட்டு அதை ஒரு இதில் மென்ஷன் பண்ணுறாரு. கொஞ்சம் அதை தான் மீன் பண்ணி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பார்வை. நீங்கள் இந்த பார்வையை தாண்டி அர்த்தமற்ற பார்வை, அரசியல் தெரியாத பார்வை, அரசியல் களத்துக்குள்ளே இல்லாதனால அரசியல் தெரியாத பார்வையை அந்த தீக்காக்காரங்க பண்றாப்புல. இவர் சர்வேல கில்லாடியான சர்வே கண்ணன் அவரோட பார்வையை சொல்றார்.